விஷயத்தை விட்டுட்டு எங்கே போய்ங்கிறேன்னு நினைக்காத. திருப்பி திருப்பி எதனா பேசினுப்பேன், கரெக்டாக அங்கே வந்து சேருவேன். அப்போ என்ன என் ஆட்சியில் எப்படி இருக்குன்னு சொன்னேன். 5வது விட்டு வெளியே போகிறப்ப குழந்த 2 மொழியும் பேரறிஞர் அண்ணா கண்ட இருமொழி கொள்கையை கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோம். தமிழில் நல்லா பேசும் எழுதும், லெட்டர் எழுதுகிற அளவுக்கு கூட இருக்கும். நல்லா பேசும் எழுதுன்ட்டு அப்புறம் என்னாக்குது. இங்கிலீஷில் நல்லா பேசும் எழுதும். இந்த மொழி அறிஞர் அண்ணா கொடுத்தது கனவை நினைவாக்கிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே 3வது மொழி அது விரும்புகிற மொழி. நான் ஹிந்தின்னு சொல்லலை, எந்த மொழியை நான் 25 மொழிக்கு மேலே இருக்குது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. அதில் எதுவும்னா அது பிடிக்கும். அது எதுவும் எனக்கு பிடிக்குது. மராத்தி படிச்சிக்கோ, எனக்கு ஒரியா பிடிக்குது படிச்சுக்கிட்டோம். எனக்கு தெலுங்கு பிடிக்குது படிச்சுக்கிட்டோம். எனக்கு மலையாளம் பிடிக்கும் படிச்சுக்கிட்டோம். எனக்கு ஹிந்தி வேணாம் எல்லோரையும் போய் சொல்லின்னு இருக்க முடியாதுல்ல. உனக்கு தான் நான் சொல்லிட்டு ஆப்ஷனல்ன்ட்டேன். உனக்கு விருப்பப்பட்டால் தான் எனக்கு. அப்புறம் ஏன் நீ ஹிந்தியை பற்றி பேசிக்கிற? அதை எடுத்து படிக்கிறேன் படிச்சுக்க போகிறான். அந்த மாதிரி வந்திருக்கும் குழந்தைங்க. அப்போ கற்பனையில் பாரு, 5வதுக்குள்ளே அந்த திறமை எல்லா குழந்தை மத்தியில் உருவாகும்போது நல்லா படித்தவங்க எல்லாம் உருவாகிடுவாங்க. நல்லா படித்தவங்க எல்லாம் உருவாகும்போது இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கை நாட்டெல்லாம் மினிஸ்டர்லாம் ஓடி போயிடுவான். இருக்கவே முடியாது. கேள்வி கேட்குமே அந்த குழந்தை, இவர் படிச்சுவரான்னு கேட்கும் ஃபஸ்ட்டு. இல்லை நம்ம தான் அவர் ஏங்க நீங்கள் படிக்கல படித்தவங்களுக்கு வழி விடுங்களான்னு கேட்கும். என்ன சொல்லுவான் பதில்? சொல்லு நீ. ஒரு குழந்தை கேட்டால் சொல்லுவேன், 9 லட்சம் குழந்தை கேட்குமே. எத்தனை குழந்தை படிச்சிங்க பார்க்கலாம். நம்ம எந்த கிராமத்துலையாவது 5வதுக்குள்ளே கூட படிக்காத ஏதாவது குழந்தை வீட்டில் இருக்கா சென்சஸ் எடுத்து பாடுறான். ஒன்றும் பால்வாடியில் இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கும். ஆடு மாடு மேய்ச்சிங்கிற மாதிரி எந்த குழந்தையும் காட்டவே முடியாது. டெவலப் ஆகி வந்துட்டாங்க எல்லோருமே. இன்னும் 1 2 ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா ஒருத்தர் கூட படிக்காத எல்லாருமே இங்கிலீஷ் படித்தவங்களே இருப்பாங்கன்றேன். தமிழ் விட்டுரு, இங்கிலீஷ் படித்தவங்க வேறு லாங்குவேஜ் படித்தவங்கலாம் இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆகிடும் நாட்டில். அதனால் ரொம்ப பெருமையாகுது. என் ஆட்சி வந்தால் பொற்கால ஆட்சின்னு இப்போ கனவு கண்டுக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நம்ம போன புரட்சி தலைவர் போகிறப்ப கை காட்டினாங்களாமே. அது படிக்காதுன்னு கை காட்டினாங்க, படிச்சுட்டுன்னு கை காட்டினாங்க. ஹாய்ன்னு நான் அந்த 2 கையை எடுத்து கும்பிட்றதுக்கு நான் சுயநலவாதி கிடையாது. 2 கையை எடுத்து கும்பிட்றேன்னா உன்னை பள்ளம் வேட்டி கழுத்துறதுக்குறான்னு அர்த்தம். ஏன் 2 கையை எடுத்து கும்பிட்றேன்? உன் மக்கள் தானே ஹாய்ன்னு ஜாலியாக. என்னதுப்பா ஒரு எலெக்ஷனில் ஒரு குறைபாடை சொல்லிடுறேன். பெரிய ஆள் ஒருத்தர் வர்றாரு, கேண்டிடேட் இப்படி நின்னார், இப்படி வச்சு நிற்க சொன்னான்ல. என்ன இது மனுஷன் இல்லை? எவ்வளோ நேரமாக வச்சுருப்பேன்? கை வலிக்காத மற்ற இவனெல்லாம் என்ன சொல்கிறது? மினிஸ்டரில் கை ஜாலியாக இப்படி கை காட்டினா இல்லை கை தொங்கப்படுறான்னு சொல்லியிருக்கணும். மற்ற மாற்றுங்கடா எல்லாம். கையை இப்படி வச்சுங்கிறான் பாவம் அந்த கேண்டிடேட். அவன் அதுக்கு மேலே சூடு சொன்னான். ஏன்னா கை வலிக்குதுண்ணா, இது மாதிரிலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். பெரிய தலைவர் வச்சு எப்படி சொல்லுவான்? நான் சொல்லுவேன்டா, நீ சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கையெல்லாம் இப்படி வைக்க மாட்டேங்க, அதெல்லாம் என்னால் முடியாதுண்ணா. நீ கொடுக்காட்டி பரவாயில்ல, எனக்கு தேவையில்லைன்ட்டு வந்துடும். சூடு சொரணையோட வாழணுண்டா லைஃப்னா. மானம் ஈனம் எதுவுமே கிடையாதுன்ட்டுண்ணே. சுய புத்தி எதனாக்கு தான் அந்த அரசியல்வாதிகளுக்கு. அவன் கும்பிட்டானா இவன் கும்பிட்றான், அவன் எப்படி பண்ணான்னா தோலில் தூண் எல்லாம் போட்டிங்களே. நான் கேட்குறேன், எல்லாம் பண்ணின்னு வரீங்க வேஸ்ட்டு சட்டை. அந்த இவருக்கிறார் பாரு முரசொல்லி மாறான் அவன் பையன், அவர் என் பேண்ட் ஷர்ட்டில் வர்றாரு, அவர் என் கலரில் எல்லாம் வர்றாரு. நீங்கள் தானே கட்சி கோட்பாடு. நீங்கள் வேஷ்டி சட்டை அவருக்கு எங்கே? ஏதோ ஒரு இடத்துல ஜனங்கள்லாம் எதனா பேச போகிறாங்கன்னு திமுக தொண்டு மட்டும் சும்மா போட்டுன்னு வர்றாரு பேண்ட் மேலே, பேண்ட் ஷர்ட் மேலே. இப்போ தம்பி உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் என்ன கேட்டாங்க பார்க்கலாம். நம்ம என்ன கேட்குறாங்க? நான் ஸ்கூல் பையனா காலேஜ் பையனா? அவர் டிஷர்ட் போட்டால் உனக்கு என்னக்குது? நான் பெருமையாக நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின். மற்றவங்க போட்டுன்னு வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்போது கரெக்டாக வேஷ்டி சட்டை தான் வரணும், அது இப்படிலாம் சட்டை சாப்பிடலன்னு நீ சொல்லக்கூடாது. அப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சின்ன பையன், என்னுடைய 14 வயசு. அதனால் நான் சொல்கிறேன், நீ போடலன்னா மற்றவனும் போடலான்னு அர்த்தம். அப்போ கட்சிக்குள்ளே வரேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ நடக்கணும். அதனால தானே குறை சொல்கிறேன். ஒரு கட்சி அமைப்பு எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அவர் முரசொலி மாறன் பையன் அவர் மாறி போவாராம், இவர் மாறி போவாராம். ஏன்னா இவங்க ரொம்ப திக்கு பிளட் இல்லையா, பிளட் ரிலேஷனு. வேறு யாருன்னா போட சொல்லு இப்படி பார்க்க மாட்டாரா ஸ்டாலினு? என்னடா இது? அதுதான் எப்போ மாறிட்டுருக்கோம் யூனிஃபார்ம். பச்சவந்திங்க தான். யார் அது? தேவைப்பட்டால் மாற்றுறதுக்கு பேர் நிறுத்த பச்சவந்தின்னு பேர். கெமலியன்னுவாங்க. செமலியன் சொன்னால் கூட பரவாயில்ல, அது ஸ்பெல்லிங் நான் கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். CHAMELEON கெமலியன், செமலியன் பச்சவந்திக்கு இங்கிலீஷில். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறத்துக்கூடிய ஒரு விலங்குக்கு பேர் அது. எது வேணா இருக்கட்டும், அது பேர் நல்லா அதுக்கேற்ற மாதிரி நிறம் மாற்றினா அது எவ்வளோ கெப்பாசிட்டிக்குது அதை யோசி.
பச்சோந்தின்னா நீ வந்து கேரக்டரை சொல்ல, நிறையா அதுக்கே தான். அப்போ அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது எப்படி மாறுதோ சிறப்பான ஒரு விலங்கு அது. அத்தை போய் எல்லாம் பச்சோந்தின்னு சொல்லாத. இவன் பச்சோந்தின்னா இவன் இங்கே ஒரு மாதிரி பேசாங்க, அவனுக்கு வந்து பேக் பைட்டர்னு பேர் வை. பச்சோந்தின்லாம் வைக்கக்கூடாது. பேக் பைட்டர்னா பின்னால் மாற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். அப்போ மாற்றி பேசுகிறோம், மாற்றி செய்வான் எது வேணா. அதனால் அடுத்த வீடியோ.